ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வாரத்தோட லாஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடே எபிசோட் எல்லாம் அப்லோட் ஆகிடுச்சு ஹாட் ஸ்டாரில். ஸோ ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது, நம்ம விஜய் வந்து எபிசோடில் காட்டல அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் நம்ம காவேரி நினச்சி பார்க்குற சீனில் நம்ம விஜய் இருக்காரு. அதுவுமே நம்மளோட ஃபேவரேட் எபிசோடான 470th எபிசோடோட குட்டி குட்டி சீனை வந்து இன்னைக்கு காவேரி நினச்சி பார்க்குற மாதிரி காமிச்சாங்க. அதில் விஜயோடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. ஈவன் நானுமே காவேரி மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மயக்கத்திலே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ டேப்லெட்ஸ் அப்படியே மயங்கி விழுற மாதிரி இருக்குது. ஸ்லீப்பிங் பில்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு. பட் இருந்தாலும் எந்திரிச்சதும் எம்மனை பார்க்காம இருக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக ஏதோ எபிசோடில் கிடையாது. இருந்தாலும் நிவின் வந்து காவேரி கிட்ட கொஞ்சம் கேரிங்காக பேசினது. ஸோ ஒன்ஸ் அகைன் காவேரி மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நிவினுக்கு புரிய வைக்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு வந்து அதை ஸ்ட்ராங்காக புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் அன்னைக்கு நடந்து காவேரி வந்து விஜயை புரிஞ்சுக்கிட்டாலும் ஏன் இன்னும் போகாமல் இருக்காங்க. விஜயை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம், அதுக்கு ரீசன் வெண்ணிலா அப்படின்றது நமக்கு ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கான்வர்சேஷன், அப்புறம் அத்தை அண்ட் யமுனாவுடைய கான்வர்சேஷன், அப்புறம் வந்துட்டு காவேரிக்கு அவங்களுக்குள்ளேயே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த கொமட்டுறது, இந்த ஸ்மெல் எல்லாம் பிடிக்காது இல்லையா. இந்த ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன டைமில் எனக்குமே ஃபர்ஸ்ட் பேபி அப்போ இந்த ஸ்மெல்லு பிடிக்காம தான் போச்சு. அவங்களுக்கு வந்து எனக்கு பால் ஸ்மெல்லே வந்து கொமட்டும். எனக்கு வந்து இந்த சாதம் வேகிற ஸ்மெல்லு, பருப்பு வேகிற ஸ்மெல்னால் அது வந்து ரொம்ப கொமட்ட ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இன்றைக்கி காவேரிக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ வாமிட்டும் பண்ணுறாங்க. அப்போ வந்து சாந்தி அத்தைக்கு டவுட் வர்றது இந்த வாமிட் வச்சு தான். பிகாஸ் நீ வாமிட் பண்ணுவேன்னு பார்த்தா அவன் வாமிட் பண்ணுறாளே அப்படின்னு சொன்னதுமே காவேரிக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக டவுட் வந்திருக்கு, ஒரு வேலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அண்ட் கங்கா கிட்ட வந்து அந்த ஹாப்பி நியூஸை எப்போ சொல்லுவா அப்படின்றத கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சு, ஊரில் இருக்கவங்க எல்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி. இது யூஸ்வலாக மேரேஜ் ஆகி குழந்தை இல்லைனா கேட்குற ஒரு கொஸ்டினாகவே ஆகிடுச்சு. பட் அது வந்து அந்த கன்சர்ன் பர்சனை எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு புரியாமல் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எனிவேஸ் யாராக இருந்தாலும் அந்த கொஸ்டினை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஃபைனலி ப்ரொமோ கண்டென்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னது உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு அவளுமே ஷாக்காக கேட்குறாங்க. ஆமாம் இருந்துச்சுடி, அப்போ இல்லை அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னு சொல்லி. எதுக்கும் ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கி செக் பண்ணிடு. ஈவன் நமக்கு வந்து ப்ரொமோவில் ஒரு டைலாக் யூஸ் பண்ணாங்க, டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அந்த வார்த்தையே இன்றைக்கி வரல. எனக்கு வந்து பீரியட்ஸே வரலடி போன மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு காவேரி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, நீ எதுக்கும் ஒரு ப்ரெக்னென்சி கிட்ட வந்து செக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல மாதத்துக்கு அப்புறம் அடுத்த வாரத்துக்கான ப்ரிவ்யூ வந்து போட்டாங்க. அதுக்கு முன்னாடி காவேரி அந்த ஒரு ஃபியூ செகண்ட் வந்து அவங்க சேர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அந்த ஒரு நாளை நினச்சி பார்த்தாங்க. ஸோ அதில் மட்டும்தான் விஜயோடைய ப்ரெசன்ஸ் இன்றைக்கி இருந்துச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இன்றைக்கி விஜயோடைய சீனை வச்சிருக்கலாம், பட் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அடுத்த வாரத்துக்கான ப்ரிவ்யூ பார்த்ததுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ மை காட், இந்த மாதிரி ப்ரிவ்யூ போட்டு எவ்வளோ மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே போயிட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வந்து செக்கும் பண்ணிடுறாங்க. ஸோ செக் பண்ணுறாங்களே தவிர்த்து அதை பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் கூட நம்ம காட்டினா எப்படியும் நம்ம வந்து உஷாராயிடுவோம், கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ கம்மிங் வீக் ப்ரோமோவில் இதுதான் இருக்க போது. அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வர்றது, அவங்க செக் பண்ணி பார்க்குறது, அவங்களோட மைண்ட் வாய்ஸ் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆகிடும் தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி எபிசோட் பார்த்தோன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.